பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் அந்த மரம். இதில வந்து தங்களது நேர்த்திகள வந்து பேப்பர்ல வந்து எழுதி தொங்க விட்டு போவாங்க. ஒரு தம்பதியினர் வந்து தொட்டில் கட்டிக் கொண்டிருக்காங்க பாருங்க. பிள்ளை வர தொட்டில் கட்டிக் கொண்டிருக்காங்க. இது வந்து தீக்கிரையாக முன்னுக்கு எடுக்கப்பட்ட காணொளி. இந்த மரம் தான் தீக்கிரையா இருக்குது. இத தான் காணொளியில பார்க்க போறீங்க. வாங்க தொடர்ந்து காணொளிக்குள்ள போகலாம். பாம்பொலி அடி அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, அ டிஸ்பிளேல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் போன செவ்வாய்க்கிழமை வந்து இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன் நான். திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோயில்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது வந்து இப்போ ஒரு திறமை இல்லாத டைம் எடுக்கப்பட்ட காணொளி. பாருங்க இந்த நேர்த்திக்கடனுக்காக கட்டப்பட்ட இதெல்லாம் எரிக்கப்பட்டிருக்குது. இது எரிக்கப்பட்டதா இல்லாட்டி தானா எரிஞ்சதான்னு சொல்லி சந்தேகமா இருக்குது. பாருங்க எவ்வளவு பேர்ட்ட நேர்த்திக்கடன்கள வந்து இந்த மரம் சுமந்து கொண்டிருந்தது. பாருங்க இந்த மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்ப எல்லாம் தீக்கிரையாகி அவைகளுக்கு நேர்த்திக்காக கட்டப்பட்ட அந்த காசுகள் எல்லாம் கீழே சிதறப்பட்டு கிடக்கிறத காணக்கூடியதா இருக்குது. பாருங்க தொட்டில்கள் எல்லாம் உடைஞ்சு போய் காணப்படுது. தங்களது நேர்த்திகளை வந்து இதில் வந்து துணியில் வந்து கட்டி வைப்பாங்க. துணிலையும் என்ன நேர்றாங்களோ அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி இதில் தொங்க விடுவாங்க. மற்றது பிள்ளை வரம் கேட்டு தொட்டிலெல்லாம் கட்டியிருப்பாங்க. பாருங்க எப்படி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி கிடக்குதுன்னு சொல்லி. இப்போ நேர்த்திக்காக கட்டின அவையல்ற மனம் வந்து எவ்வளோ பாடுபடும். எவ்வளவோ தூரங்கள்ல இருந்து வந்து இந்த மரத்தில் வந்து நேர்த்திக்கடன்களை வந்து கட்டி வைப்பாங்க. இப்போ எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகி போயிருக்குது. வந்து யாரும் செய்த சதியா இல்லாட்டி என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. இந்த மரம் வந்து ஃபுல்லா தீக்கிரையா இருக்குது. பாருங்க எப்படி காட்சி அளிக்குதுன்னு சொல்லி. இங்கால வந்து இன்னொரு மரமும் இருக்குது. அதில் கொஞ்சம் நேர்த்திக்கடன்கள் கட்டி இருக்கிறது வந்து குறைவாக இருக்குது. இந்த மரம் தான் ஃபுல்லாக தீக்கிரையாகி எரிஞ்சு போய் இருக்குது. இந்த டிஸ்பிளேல பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து போன இடம் இவ்வளோ பேர்னு இந்த நேர்த்திக்கடன்களை வச்சுருப்பாங்க. இப்படித்தான் இந்த இடம் வந்து காட்சி அளித்தது. இப்போ இந்த இடம் வந்து எப்படி காட்சி அளிக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்படித்தான் ஒரு ஒரு ஒட்டையில் வந்து எழுதி தங்களோட நேர்த்திகளை வந்து கட்டி வச்சுட்டு போவாங்க. இது பிள்ளை வரங்கள் கேட்குறார்கள் வந்து தொட்டிலில் வந்து பொம்மையெல்லாம் வச்சு கட்டி விட்டுட்டு போவாங்க. இது மற்ற மரம். இது பக்கத்தில் இருக்கிற மரம் தான் வந்து எரிஞ்சது. பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி. தொட்டிலில் வந்து பொம்மைகளை வச்சு இதில் கட்டி விட்டுட்டு போகிறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தில் வந்து பால் வச்சு வழிபடுறவங்க. இதில் ஒரு புத்து இருந்தது, அதையும் இப்போ நீக்கிட்டாங்க. இந்த இடம் வந்து ஒரு அடர்ந்த காட்டு நடுவில் வந்து தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சைட்டால எல்லாம் சுற்றி வர காடு தான். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க. பொலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையில் இங்கே வாராக்கள் வந்து தண்ணி போத்தில் எல்லாம் குடிச்சிட்டு வெளியில் போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்குரிய கூட வச்சுருந்தாலும் வெளியில் தான் போட்டுட்டு போகிறாங்க. அதை உரிய முறையில் கவனத்துக்கு எடுத்து செயற்படுத்தணும். நல்லா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு வழிகாட்டியோர் அந்தோனியார் ஆலயம். இந்த அந்தோனியரை காண்பதற்கு இவ்வளவு பக்தர்கள் வந்து எவ்வளவு தூர தேசங்களில் இருந்து வந்து வழிபட்டு போகிறவங்க. பார்க்காதவங்க வந்து பார்த்து கொள்ளுங்க. இதுதான் வந்து பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலயம். இதுதான் அந்தோனியரை பார்த்து கொள்ளுங்க. காணொலி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த காணொலி எடுக்கப்பட்டது. வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.